அல்டிமேட் ஸ்டோர்ஸ் சரவணா செல்வரத்னம், சென்னை, மதுரை அண்ட் திருநெல்வேலி. இப்ப துறைமுகம் தொகுதியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சேர்பாபு 11,294 வாக்குகள் முன்னிலை. அவரை தொடர்ந்து சினோரா அசோக் 10,119 வாக்குகள் பின்னடைவு எடுத்திருக்காரு. ராயபுரம் மனோ அதிமுக இங்கு 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ரைட், நீங்க மயிலாப்பூர் பத்தி மயிலாப்பூர் உண்மையிலே ஆக்சுவலா நீங்க எல்லாரும் கூடி முதல் முறையாக நிச்சயமாக தமிழிசை போட்டிடுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் முதல்ல அங்கேருந்து தான் வந்தது. தமிழிசை நிற்கிறார், அவருக்கு பாஜக ஆதரவு அதிமுக எல்லாமே கூடி வந்திருக்கு. ஆனால் அதையும் மீறி அங்கே விசில் சத்தம் அதிகமாக கேட்குதுன்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஏன்னா மயிலாப்பூர்னா இயல்பாகவே அங்கே ஒரு பாஜகவுக்கு ஒரு ஆதார வாக்கு வங்கி இருக்குது. அப்படிங்கும்போது அது கரெக்டாக தமிழிசைக்கு வரலையா, அது எத்தனை சதவீதம் போய் விசில் பக்கம் போய் மயிலாப்பூரை பற்றி பேசியிருக்கோம். அந்த நிலவரத்தை நம்ம பேசிடலாம். மயிலாப்பூரில் ராமன் தான் தமிழக வெற்றி கழகத்தோட பொருளாளர் ராமன். அவர் 24,803 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்காரு. வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா 10,810 வாக்குகள் வித்தியாசத்தில் இருக்காரு. 2வது இடத்துல மயிலை வேலு திமுக, அவர் 13,993 வாக்குகளை பெற்றிருக்கிறார். 3வது இடத்தில் தமிழிசை இருக்கிறார். அவர் பெற்ற வாக்குகள் 13,198, கிட்டத்தட்ட 11,605 வாக்குகள் பின்னடைவில் இருக்கிறார். இல்ல இதுல பாத்தீங்கன்னா தமிழிசை அவர்களை போன்ற தலைவர்கள்லாம் இட்ஸ் ஹை டைம் டு ரிட்டையர். நான் ஓப்பனாவே சொல்லல, ஏன்னா அவங்க ஒரு கவர்னரா இருந்துட்டு இல்ல நான் ஓப்பனா சொல்ல இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் காரணம் என்னன்னா, அவங்க இது வரைக்கும் அசம்பிளி எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சிருக்காங்களாங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கு. சோ உங்களுக்கு ஒரு சில சமயம் புது ஃபேஸஸ் இருக்கிறவங்களும் சரி, அதுல எந்த மாதிரியாக கள வேலைகள் செய்ய வேண்டியது, இந்த மாதிரி பல விஷயம் இருக்கு. இப்போ பாஜக நிக்கிறாங்க, அது இவங்கெல்லாம் நிக்கிறாங்கன்னா முழுசா அதிமுகவை நம்பி நிக்கிறாங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடத்துல அதான் சொல்றேனே, நீங்க 2 பக்கமும் ஒரு சில விஷயங்கள் ஸ்பிளிட் ஆகும்போது அல்டிமேட்டா இன்னொருத்தர் கெயின் ஆறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ இவங்களுடைய எல்லாமே இப்போ ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நெகட்டிவ் இதுங்கிறது இருக்கு. ரமேஷ் நான் மாறுபடுறேன் என்னன்னா, அவர் கேட்கற ஒரு கேள்வி, அதை ஒட்டியது இன்னொரு கேள்வியும் கூட. இப்ப எல் முருகன் மத்திய அமைச்சரா இருக்காரு, அவர் ஏன் திரும்ப போய் ஒரு தொகுதியில அசம்பிளில சொல்றேன். அது மட்டும் இல்ல, இன்னொன்னு ஓபனா சொல்றேன், நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ன்ற ஒரு ஃபேஸ கொண்டு தமிழ்நாட்டுல வச்சீங்கன்னா நிச்சயமா அதுக்கு எதிரான ஒரு ரியாக்ஷன் தான் இருக்குமே தவிர அது ஃபேவரபிள் ரியாக்ஷன் இருக்காது. நான் ஓப்பனா சொல்றேன், நிர்மலா சீதாராமன் நிக்க வைங்க, நீங்க தோத்துருவாங்க. அவங்க 3வது பொசிஷனுக்கு தான் போவாங்க. இதுதான் கள நிலவரம் தமிழகத்துல. நீங்க அதே மாதிரி நீங்க உங்களுக்கு அங்க இந்த ஃபேக்டர் பேசும் மயிலாப்பூர்ன்றனால கேக்குறேன். இப்ப நாம் தமிழர்லயும் ஒரு பிராமின், இப்ப ஒருவேளை பிராமின் ஓட்டை கேட்டர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா நாம் தமிழ்லயும் பிராமின் கேண்டிடேட் எடுத்து அங்க நிறுத்தி இருந்தாங்க. அது ஏன் ஒர்க் அவுட் ஆகல? நாம் தமிழர் ஒட்டுமொத்தமா ஒர்க் ஆகுமான்னு இருக்குல. இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப நீங்க அதிமுகலயோ இல்லைன்னா நீங்க பாஜகலயே நிக்க வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். பொதுவாவே என்ன சொல்லுவாங்கன்னா, பாஜக பிராமணர் கட்சின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதிமுக அப்படின்னு நீங்க வச்சீங்கன்னா கூட இப்ப முனைவர் நடராஜன் அவர்கள்ல இருந்து பல பேர், ஆனா அவருக்கான ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு. சோ இந்த மாதிரியாக ஒரு விஷயங்கள் ஆனா இவங்க என்னன்னா ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் ஒவ்வொரு தொகுதி தனக்கு இதுவா வேணும்னு அவங்க மாத்திக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா தமிழிசை அவங்க மயிலாப்பூர்ல நின்று இருக்கவே கூடாது. அவங்க அட்லீஸ்ட் விருகம்பாக்கம் சைட்ல நின்று இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருந்திருக்கும் அப்படின்னு கூட நான் பாக்குறேன். ஆனா இவங்க இந்த இடத்துல வசதியா இருக்கும், ஏன்னா இவங்க ஓட்டு போடுவாங்க அப்படின்னாக்க, அதுவும் மயிலாப்பூர் பொறுத்தவரைக்கும் பிராமின்ஸ் அதிகம்னு நினைக்கிறாங்க. அது முதல்ல தவறு. அந்த கான்ஸ்டிடியூன்சி மொத்தமா எடுத்து பாத்தீங்கன்னா அது அந்த மாதிரியான ஒரு நிலைமை கிடையாது. இந்த ஃபேக்டர் ரியாலிட்டி இது எதுவுமே இல்லாமல் சும்மா அவங்களுடைய கால்குலேஷன்ஸ் எல்லாமே இந்த பாஜக இன்னைக்கு தமிழகத்துல வளராததுக்கு ஒரு முக்கிய காரணம் ஒரு குறுகிய பார்வையுடன் ஒரு இது. இப்ப காங்கிரஸ்லயும் அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான். அப்படி இருக்கும் பட்சத்துல இன்னொன்னு, அவங்க கவர்னரும் ஆயிட்டு எல்லாத்தையும் ஆயிட்டு திரும்ப நான் அரசியல்ல வரேன், இது பண்றேன், இங்க நிக்கிறேன்னு சொல்றதெல்லாம் இது இவங்களே சிறுமைப்படுத்திக்கிறாங்க. இவங்க கட்சியோட ப்ராஸ்பெக்டிங் கெடுக்கிறாங்கன்னு நான் பாக்குறேன். இத மாதிரியான ஒரு விஷயம் என்னன்னா, தமிழிசை சென்னையில போட்டியிடாத தொகுதிகளே இல்ல, ஆல்மோஸ்ட் எல்லா தொகுதிகளிலும் நாடாளுமன்றம் சட்டமன்றம் அதெல்லாம் ரைட்டு. நான் தமிழிசை அவங்க அந்த இடத்துல வேற ஒரு வேற ஒரு கேண்டிடேட் இருந்தா கூட நீங்க அங்க பாஜகவுக்கு ஆதரவான தளம் இது, அங்க அதிமுக கூட்டணி இருக்கு அப்படிங்கும்போது நிச்சயமா 2வது இடத்துக்கு வந்துடணும். அவங்க 3வது இடத்துல இருக்காங்க. நீங்க ஒண்ணு இல்ல அதிமுக நின்னா ஜெயிச்சிருப்பாங்க. இரட்டலை அட்லீஸ்ட் அவங்களுக்கு இரட்டலை கூட்டணியில இருக்காங்க. கூட்டணி வேறங்க. நான் உங்களுக்கு அந்த சைதை எக்ஸாம்பிள் சொன்னேன். அமமுக கூட்டணியில் தாங்க இருக்காங்க. நீங்க குக்கரா விசிலா நீங்க சொல்றது சின்னத்தை பார்த்து போடுறாங்கன்றது. இப்ப கூட்டணியில அதிமுகவோட கேடர்ஸ் அவங்களுக்கு ஒர்க் பண்ணிருக்க மாட்டாங்களா? அது வாக்குகளை கன்வெர்ட் ஆயிருக்காதான்னு கேக்குறேன். இல்ல ஒர்க் பண்ணினா கூடங்க, நான் தான் சொன்னேன்ல, ஒவ்வொரு மக்கள் மைண்ட்ல அந்த சிம்பல் நான்
மாநிலம் தழுவிய அளவுல எங்கெங்க எரோடாதுன்னு சொன்னேன். மயிலாப்பூரை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான அதிமுக ஓட்டுகளையும் திமுக கபலீகரம் பண்ணியிருக்குங்கிறது. அதாவது என்ன சொன்னேனே, நீங்க மாநிலம் அளவுல பாக்குறது ஓகே, நீங்க கான்ஸ்டிடியூன்சி பாத்தீங்கன்னா ஒரு சில கான்ஸ்டிடியூன்சிஸ்ல அதிமுகவின் ஓட்டுகளை தான் அதிகமாக டிவிக்கு கபலீகரம் செய்திருக்கும் அப்படிங்கறத நீங்க மறுக்க முடியாது. நீங்க அந்த ஆஸ்பெக்ட்லயும் பார்க்கணும். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு குறிப்பிட்ட சாரோடைய வாக்குகளைத்தான் அதிகம் இவங்க பிரிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது. மயிலாப்பூர்ல நான் சொல்றேன், அதிமுக ஃபேவரபிள் ஓட்டுகள் தான் அதிகப்படியாக நிச்சயமா தாவேகா பிரிச்சிருக்கு அப்படின்னு நான் ஓபனாவே சேலஞ்ச் பண்ணுவேன். ஆமா, அதே இந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒன்னொன்னு மாறுபடும். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றேன். இப்ப நீங்க டிவிகேயோட பர்சன்டேஜ் நான் சொல்றேன் 30% வரலைக்கும் இருந்திருந்தாக்க அவங்களுடைய இது வேற. இன்னைக்கு 30 இல்ல 33% டெஃபினட்டா தொட்டிருக்காங்க அப்படிங்கறத இப்ப இருக்கக்கூடிய நம்பரை நம்ம பாக்குறோம். 32ல இருந்து 33. ஏன்னா அது 35 எல்லாம் கிராஸ் ஆயிருந்ததுன்னா இவங்களுடைய தாவேகாவின் வெற்றிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 140 தொட்டி போயிருக்கணும். அதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட்ல அவங்க கொடுத்திருக்கிறது அதர்ஸ் தான் குறிப்பிட்டிருக்காங்க. டிவிகே இல்லைன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோட வாக்கு சதவீதத்தை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. 38.76 விழுக்காடு. நான் சொல்றது எல்லாத்தையும் அவங்க எல்லா அதர்ஸ்னு போட்டிருக்காங்க. தாவேகாக்குன்னு தனியா வருது 32. இப்ப நான் உங்ககிட்ட வந்து சொல்றது 32ல இருந்து 33 இந்த செனாரியோஸ் போட்டு பார்த்தோம். அதுல வந்ததுல ஆனா இது வந்து நாட் பாசிபிள். நாங்க நினைச்ச வரைக்கும் 20, 24, 25 அதுல வந்து ஒரு 10 சீட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் இருக்கிறதுல பாத்தீங்கன்னா சிக்னிபிகன்ட் ஜம்ப். ஏன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கிறது வந்து யாரத பிரிக்கிறாங்க அப்படிங்கிறது. ஓகே, அவங்க பிரிக்கக்கூடியது திமுக அதன் கூட்டணி கட்சிகளோட ஓட்டு இவ்வளவு பர்சன்டேஜ் அதிமுக இருந்து எடுக்கிறாங்க. அடுத்தடுத்த கட்டம் போகும்போது அவங்க எடுக்க வேண்டிய ஓட்டுகள்னு சொல்லும் போது இந்த செக்மெண்ட்ல இந்த பக்கெட்ஸ்ல இருந்து எடுக்கிறாங்க போது, சோ அதை வைத்து பார்க்கும்போது இப்ப 104 அப்படின்னு நம்ம சொல்றோம்னா நிச்சயமா 32ல இருந்து 33%. நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். அதுல அல்டிமேட் ஸ்டோர்ஸ் சரவணா செல்வரத்னம், சென்னை, மதுரை அண்ட் திருநெல்வேலி.